and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்ட இந்த விலையேறப்பெற்ற வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தாமே நமக்கு பலன் தருவாராக. இந்த நாளிலே சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜெபிக்கிறோம் பல காரியங்களுக்காக. அன்னாளும் ஜெபித்தாள். அவள் ஜெபித்த விதத்தையும் அவள் நடந்து கொண்ட காரியத்தையும் அவள் விண்ணப்பித்த அவளுடைய வாயின் வார்த்தைகளையும் சற்று தியானிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை எந்த நிலையில் இருக்கிறது, அன்னாளின் ஜெபத்தோடு நம் ஜெபங்களை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எங்கே நிற்கிறோம் என்பது தெளிவாக புரிந்துவிடும். அன்னாள் ஒரு குடும்பத்தின் மூத்த மனைவியாய், எல்கானா என்ற அருமையான ஒரு மனுஷனுக்கு முதல் மனைவியாய் வாழ்க்கைப்பட்டவள். அவள் குழந்தை பெறும் பாக்கியத்தை பெறாத காரணத்தினால் ஒருவேளை இந்த உலகம் அவளை மலடி என்று சொல்லும் அளவுக்கு ஒரு குறையோடு வாழ்ந்து வந்தாள். குடும்பங்களிலே திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக குழந்தை பிறக்காவிட்டால் குறை யாரிடம் இருக்கிறது என்று யாரும் யோசிப்பதில்லை, குறை பெண்ணிடம்தான் இருக்கிறது என்று ஆணித்தரமாய் சொல்லும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த குடும்பத்தை எடுத்தாலும் குழந்தை இல்லாவிட்டால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் பெண்தான் என்று தாராளமாய் இன்று பெண்ணின் மீது குறை சொல்லும் காலம். அன்று இந்த குடும்பத்திலே எல்கானாவுக்கு முதல் மனைவி அன்னாள். குழந்தை பெறாத காரணத்தினால் பெனினாள் என்ற 2வது பெண்ணையும் அவன் மறுமணம் செய்தான். 2வது மனைவி. பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தன. அப்படியானால் எல்கானா குழந்தை பெறும் தகுதியை பெற்றிருந்தான். அன்னாள் குழந்தை பெறாததற்கு எல்கானா காரணம் அல்ல என்பது உறுதியாகிறது. எனவே அன்னாள்தான் குறைவுள்ளவள், அன்னாள்தான் குழந்தை பெறும் தகுதியை இழந்தவள் என்று உலகம் ஆணித்தரமாய் சொல்லும் அளவுக்கு எல்லா காரியமும் தெளிவாய் இருந்தது. ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரோ அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அன்னாளின்
அவளும் காரணமல்ல, கணவனாகிய எல்கானாவும் காரணமல்ல, கர்த்தரே காரணமாயிருந்தார். இது இந்த உலகுக்கு தெரியாது, எல்கானாவுக்கும் தெரியாது, அன்னாளுக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த நாட்களிலே குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் கணவன் மீதோ மனைவி மீதோ குறை சொல்ல தாராளமாய் ஆயத்தமாயிருக்கும் குடும்பம் இதை மறந்து விட்டார்கள். கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். எனவே ஆண்டவர் தம்முடைய திருச்சித்தத்தின்படி காரியங்களை நடத்துகிறார். அதிலே அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் மறுக்கப்பட்டதும் ஒன்றாக இருக்கிறது. சற்று வித்தியாசமான காரியமாயிருந்தாலும் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாயிருக்கிறது. குடும்பங்களிலே குறைவுகள் யார் மூலமாக அல்லது யாரால் வந்தது, அதற்கு யார் காரணம் என்பதை ஒருபுறம் பார்க்கும் பொழுது கர்த்தரே கூட காரணமாயிருக்க முடியும். அது குறைபாடாயிருக்கலாம், இழப்பாயிருக்கலாம், நஷ்டமாயிருக்கலாம், வேதனையாயிருக்கலாம். எல்லாம் கர்த்தரால் கூட வர முடியும். ஆண்டவர் அனுமதித்து அந்த காரியங்கள் குடும்பங்களிலே நிகழ்வதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அநேக வேளைகளிலே இதை யாரும் செய்வதில்லை. இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், என் குடும்பத்தின் குறைக்கு கர்த்தர் கூட காரணமாயிருக்க முடியும். எனவே ஆண்டவர் காரணமாயிருந்தால் அவர் அதை சரி செய்து தருவார். ஒருவேளை நான் காரணமாயிருந்தால் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னிலே காணப்படும் குறைபாடுகளை நான் களைந்தெறிய முயற்சி செய்ய வேண்டும். இப்படி நம் தேவைகள் சந்திக்கப்படாததற்கு கர்த்தரும் காரணமாயிருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். குடும்பத்திலே சக்களத்தியாகிய பெனின்னாள் அன்னாளை சிறுமைப்படுத்தினாள் என்று வாசிக்கிறோம். சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவளை நோகச் செய்தாள் என்று பார்க்கிறோம். குறிப்பாக எல்கானா பண்டிகைக்காக அனைவரையும் அழைத்து கொண்டு பிரயாணமாய் சென்று பண்டிகை நாட்களை ஆலயத்திலே செலவிடும் பொழுது அன்னாள் குறைவுள்ளவளாய் இருந்தபடியால் எல்கானா அவளை இரட்டிப்பாக சிநேகித்தான் என்று பார்க்கிறோம், அதிகமாக சிநேகித்தான் என்று பார்க்கிறோம். மற்றவர்களை காட்டிலும் அன்னாள் மீது அவன் அதிக அன்பு கொண்டவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே குடும்பங்களிலே குறைவுள்ள மனைவியை அதிகமாக நேசிப்பது என்பது சற்று கடினமான காரியம், அரிதானதும் கூட. ஆனால் எல்கானா மிக அழகாய் மற்றவர்களை காட்டிலும் குறைவுள்ள மனைவியை அதிகமாக நேசித்தான். எனவே மற்றவர்களை காட்டிலும் இரட்டிப்பான பங்கை அன்னாளுக்கு அவன் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பங்கு, அன்னாளுக்கோ 2 பங்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்கானா அன்னாளை தேற்றி அரவணைத்து தன்னோடு உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்ததை பார்க்கிறோம். பெனினாளோ இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் அன்னாளை வேதனைப்படுத்தவும் சிறுமைப்படுத்தவும் கேலி பண்ணவும் குத்தலான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் அவளை கண்ணீர் விடவும் வைத்தாள் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் பங்கு கொடுத்து அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுக்கும் பொழுது அன்னாள் சாப்பிடாதிருந்தாள். அப்பொழுது எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளை ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று சொல்லிவிட்டு, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினால் குறைவுள்ள மனைவியை தேற்றுவது என்பது இந்த நாட்களிலே காண கிடைக்காதது. குமாரர் அந்த நாட்களிலே ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருவருக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண் பிள்ளை பிறந்தால் அது மிக மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு காலம். அது பெண் குழந்தையும் குழந்தைதான், ஆனால் பெண் குழந்தையை காட்டிலும் ஆண் குழந்தைக்கு மிக அதிகமான வரவேற்பும்
மதிப்பும் இருந்ததை பார்க்கிறோம். 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? எல்கானுடைய வார்த்தைகள் அப்படியாக ஆணித்தரமாயிருந்தது. ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சாப்பிடாத இருக்கிறாய்? உன் கணவனாகிய நான், இப்பொழுது நீ குழந்தை இல்லை என்று அழுகிறாய், 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று தன் மனைவியை ஆற்றி தேற்றி அரவணைத்ததை பார்க்கிறோம். இன்று குடும்பத்தின் தலைவர்கள் அப்படியாக குறைவுள்ள மனைவியை ஆற்றி தேற்றி அரவணைக்க அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அன்னாள் ஆலயத்திலே வந்து மனம் கசந்து மிகவும் அழுது அதன் பின்பாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தாள் என்று பார்க்கிறோம். இன்று ஜெபிப்பதற்கு முன்பாக மனம் கசந்து மிகவும் அழுத அன்னாளை போல, மனதிலே கிளேசமுள்ள ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனதிலே பாரம், வேதனை, ஏக்கம், எதிர்பார்ப்பு, அதோடு ஆண்டுடைய சன்னிதானத்திலே வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். மிகவும் அழுகிறாள், கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள். நம்முடைய ஜெபங்களிலே ஒருவேளை எந்த அளவுக்கு மனம் கசந்து மிகவும் அழுது நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்கும் அனுபவம் நமக்கு இருக்கிறது? அநேக வேளைகளிலே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். மனம் கசந்து ஒருவேளை நம்முடைய பாரங்கள், கவலைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளுக்காக மாத்திரமல்ல, நம்மிலே காணப்படும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்காகவும் மனம் கசந்து அழ வேண்டும். அரிதான பொருத்தனை. ஒருவேளை ஜெபத்திலே 3 முறை அன்னாள் தன்னை அடியாள் 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 என்று சொல்வதை பார்க்கிறோம். அடியாள் என்றால் அடிமை. அந்த காலங்களிலே அடிமை என்பது காசு கொடுத்து அடிமையை விலைக்கு வாங்குகிறார்கள். அதன் பின்பாக விலைக்கு வாங்கிய எஜமானுக்கு அந்த அடிமை அடிமையாக இருக்கிறான். இந்த எஜமான் அந்த அடிமையை என்ன செய்தாலும் யாரும் கேட்க முடியாது. எதுவும் செய்யலாம், கொன்றே போடலாம், உணவு கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், சித்திரவதை பண்ணலாம், எந்த வேலையையும் ஏவலாம், ஓய்வே இல்லாமல் அவனை உழைக்க செய்ய வைக்கலாம். எதுவும் செய்யும் உரிமையை எஜமான் பெறுகிறான். காசு கொடுத்து வாங்கிய ஒரே ஒரு காரணத்தினால், காசு கொடுத்து வாங்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால் அடிமையாக இருப்பவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. எதையும் கேட்க முடியாது. அவனுக்காக யாரும் பரிந்து பேசவும் முடியாது. அதுதான் அடிமை. அன்னாள் தன்னை அடியாள் என்று 3 முறை மிக அழகாய் தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஆண்டவரிடம் பல காரியங்களை கேட்கும் பொழுது எத்தனை பேர் இப்படி நம்மை தாழ்த்தி பார்த்திருப்போம்? இல்லை. மிக சாதாரணமாய் ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம். தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அன்னாளைப் போல நம்மை முழுமையாய் தாழ்த்தினால் அதனுடைய பலனே மிக வித்தியாசமாக இருக்கும். தாழ்த்த வேண்டிய அவசியம் எந்த அளவுக்கு? அடிமையைப் போல, அடிமையைப் போல. எனவே தன்னைத்தானே தாழ்த்துறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்ற வேத வசனத்தின்படி அன்னாள் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். அவளுடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவள் கேட்டபடி ஒரு குமாரனை ஆண்டவர் தந்தார் என்று பார்க்கிறோம். இதற்கு அவளிலே காணப்பட்ட சிறப்பான குணாதிசயங்கள். ஒரு சிறந்த குடும்பத்தின் தலைவி, குறைவுள்ள வாழ்க்கை துணை, அதன் மத்தியிலும் குடும்பத்தை சிறப்பாக நடத்திய ஒரு அன்னாள், கணவனை நேசித்த ஒரு அன்னாள், ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த ஒரு அன்னாள், தன்னுடைய குறைக்கு யார் காரணம் என்றே தெரியாவிட்டாலும் ஆண்டவரிடம் மிக அழகாய் மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணிய அன்னாள். விண்ணப்பத்திலே தன்னை அடிமையாக தாழ்த்திய விதம், அவள் கேட்ட விண்ணப்பம் குழந்தை அல்ல, ஆண் குழந்தை. பொருத்தனை
பெற்ற ஆண் குழந்தையையே ஆண்டவருக்கு திருப்பி கொடுப்பது. அப்படியானால் குழந்தை எதற்கு? ஆண்டவர் தந்த குழந்தையை ஆண்டவருக்கே திருப்பி கொடுக்க வேண்டுமானால் அந்த குழந்தையை கேட்டு பெற்றுக்கொள்வதிலே என்ன பலன் இருக்கிறது? யோசித்து பார்ப்போமானால் ஆச்சரியமான பொருத்தனையாயிருக்கிறது, அபூர்வமான பொருத்தனையாயிருக்கிறது, யாரும் செய்ய முடியாத ஒரு பொருத்தனையாயிருக்கிறது. இந்த காலத்தின் பொருத்தனைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்டுனா முதல் மாத சம்பளத்தை நான் ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்து விடுவேன். ஆண்டவரே, நான் விரும்பிய இந்த காரியம் நடந்தால் ஒரு ஹோமுக்கு நான் சாப்பாடு போட்டுருவேன். ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே நீர் இதை தந்தால் உமக்கு நான் அதை தருவேன். ஆண்டவரிடம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு மற்றொரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் இந்த நாட்களின் பொருத்தனை. யாரும் பொருத்தனை பண்ணிய காரியத்தை அப்படியே ஆண்டவருக்கு கொடுப்பதாக சொல்வதும் இல்லை, பொருத்தனை செய்வதும் இல்லை. ஆனால் அன்னாளோ தான் எதற்காக ஜெபித்தாளோ, எதற்காக ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு விண்ணப்பித்தாளோ அந்த காரியத்தையே ஆண்டவருக்கு திரும்பி தருவதாக பொருத்தனை பண்ணினாள். இப்படிப்பட்ட பொருத்தனை நிமித்தம் நடந்தது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 5 மடங்காய் ஆண்டவர் திருப்பி தந்தார். 3 குமாரர் 2 குமாரத்திகள். ஆச்சரியமான ஒன்று, குழந்தையே இல்லாத அன்னாளுக்கு அவளுடைய வேண்டுதலின்படி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்த ஆண்டவர் அந்த குழந்தையை தனக்கே அன்னாள் திருப்பி தந்த ஒரே ஒரு காரணத்தினால், பொருத்தனை செய்த அன்னாள் பொருத்தனையை நிறைவேற்றுவதிலும் அத்தனை தீவிரமாய் இருந்தாள் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். பொருத்தனை செய்வது பெரிதல்ல, அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதிலே, பொருத்தனை செய்யும் போது இருந்த அந்த வேகம், அந்த வைராக்கியம் பொருத்தனை நிறைவேற்றுவதிலும் இருக்க வேண்டும். ஆனால் இன்று பொருத்தனை செய்யும் போது இருக்கும் அந்த வேகம் பொருத்தனை நிறைவேற்றுவதிலே இருப்பதில்லை என்பது உண்மை. ஆனால் அன்னாள் அந்த தவறையும் செய்யவில்லை. குழந்தை பால்குடி மறந்த பொழுது, ஏற்ற சமயம் வரும் பொழுது கணவன் சொல்லவில்லை பொருத்தனையின்படி உன் மகனை கொண்டு போய் ஆலயத்திலே விடு என்று. அன்னாள் சொல்லுகிறாள், பிள்ளையை ஆலயத்திலே கொண்டு போய் விட வேண்டும். அப்பொழுது எல்கானா ஒரு சிறந்த கணவனாய், பிள்ளை இன்னும் கொஞ்ச காலம் உன்னோடு இருக்கட்டும், பிள்ளை இன்னும் கொஞ்ச காலம் உன்னோடு இருக்கட்டும். இந்த வார்த்தை அன்னாளுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். பிரியக்கூடாத ஒரு பிள்ளை, பிரிய முடியாத ஒரு செல்ல பிள்ளை, ஆண் பிள்ளை, ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை, அதை பொருத்தனையின்படி ஆலயத்திலே கொண்டு போய் விடுவதற்கு அன்னாள் ஆயத்தமானாள். ஆனால் எல்கானாவோ இன்னும் கொஞ்ச நாட்கள் அவன் உன்னோடு இருக்கட்டும். அந்த கொஞ்ச நாட்கள் எத்தனை மகிழ்ச்சியான நாட்களாய் அன்னாளுக்கு இருந்திருக்கும். பிள்ளையோடு கொஞ்சி விளையாடும் காலங்கள், பிரிய போகும் பிள்ளை, அந்த பிள்ளையோடு இன்னும் கொஞ்ச காலங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய காரியத்திலே பொருத்தனையின்படி அல்லது நம்முடைய உள்ளத்தின் விருப்பத்தின்படி சரியாக நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை காட்டிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தாமே தருவதை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் நம்முடைய பங்கு இருக்கிறது என்பதை ஒரு பொழுதும் மறந்து போக வேண்டாம். அது கஷ்டமோ, நஷ்டமோ, வேதனையோ, நிந்தையோ, அவமானமோ, எல்லாவற்றின் மத்தியிலும் அதற்கான பங்கு என்னிடமும் இருக்கிறது. என் தவறு காரணமாய், என்னிடம் காணப்படும் குறைபாடு காரணமாகத்தான் இந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பங்கு இல்லாமல் எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. நாம் எதுவுமே தவறு செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, வேதம் அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களானால் உங்களுக்கு தீமை செய்பவன் யார்? நாம் சரியாக நடந்து கொண்டால் யாரும் நமக்கு முடியாது என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. நாம் சரியாக நடந்து கொண்டால், பிள்ளையை
ஆலயத்திலே கொண்டு போய் அன்னாள் விட்டுவிட்டாள். அதன் பின்பாக ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அன்னாள் தன் மகனை பார்க்க ஆலயத்திற்கு சென்றாள் என்று பார்க்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரமே. இது யாருடைய கட்டுப்பாடும் அல்ல. யாரும் அவளுக்கு தடை விதிக்கவில்லை மகனை போய் பார்ப்பதற்கு. ஆனாலும் அவள் அதிலும் மிக கண்ணும் கருத்துமாயிருந்தாள். பிள்ளை பிரிவது கடினமான காரியம். ஒருவேளை மீண்டும் மீண்டும் பிள்ளை சென்று பார்த்தால் பிள்ளை தாயுடைய நினைவிலேயே இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆண்டு கால பிரிவு பிள்ளை தாயை மறந்து தன்னுடைய பணியை சிறப்பாய் செய்ய முடியும் என்பது அன்னாளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த கருத்து. இன்று பிள்ளைகள் பெற்றோர் உறவு எப்படி இருக்கிறது? பிரிவு என்பது மிக மிக குறைவு. விஞ்ஞான முன்னேற்றம் காரணமாய் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அது எந்த அளவுக்கு சரி என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். திருமணமாகி சென்ற மகளோடு தாய் அளவோடு பேசினால் எதுவும் தவறு நடக்காமல் தவிர்க்க முடியும். ஒரு நாளைக்கு 10 முறை பேசினால் தவறுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பிரச்சனைக்கான வாய்ப்புகளை இருவருடைய உரையாடல்களும் சம்பாஷணையும் உருவாக்கி கொடுக்கும். இன்று அந்த தவறு சமுதாயத்திலே தாராளமாய் நடக்கிறது. அன்னாளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரிந்த பிள்ளை, பிரிய கூடாத ஒரு பிள்ளை, அதிசயமாய் பெற்ற பிள்ளையை கூட ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் சென்று பார்த்த அன்னாள். நாமும் கூட கற்றுக்கொள்வோம். நமக்கு பிரியமானவர்கள் தான். பிள்ளையை அப்படி செல்லமாகத்தான் வளர்த்தோம். திருமணமாய் கொடுத்த பின்பாக அவளோடு கொண்டுள்ள உறவும் அன்பும் நீடிக்க வேண்டும். ஆனால் சம்பாஷணைகளும் உரையாடல்களும் குறைய வேண்டும். இதையும் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே பிரியமானவர்களே, அன்னாளுடைய ஜெபம் ஒரு முன்மாதிரியான ஜெபம். அவளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. அவள் நடந்து கொண்ட விதம் ஒவ்வொருவரும் வாசித்து பின்பற்ற வேண்டிய விதம். மிகவும் அழுது மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நாமும் கூட ஜெபத்திலே அன்னாளை போலவே நம்மை அடிமையாய் தாழ்த்துவோம். பொருத்தனை பெற்றுக்கொள்ளும் காரியத்தையே ஆண்டவருக்கென்று திரும்ப செலுத்துவேன். பெற்றுக்கொண்டதன் மூலமாய் கிடைக்கும் அனைத்து காரியங்களையும் என் ஆண்டவருக்கே திருப்பி கொடுப்பேன் என்ற பொருத்தனை பண்ணும் பொழுது ஆண்டவர் 5 மடங்காய் மீண்டுமாக தருவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நம் வாழ்விலும் நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட வேத புத்தகத்தின் சத்தியமான வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள அழியாத சத்தியமான வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. 30 60 100 பலன் கொடுக்கட்டும். நல்ல தீர்மானம் எடுத்த தீர்மானத்திலே ஜீவனுள்ள கால பரியந்தம் நிலைத்திருக்க என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் வழிநடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.